நாலே படம் நடிக்கிறதுங்க, 4 பஞ்ச் டைலாக். ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். பைத்தியம் தான் கேட்காது. லூசு லூசு சீரழிஞ்சு போயிருவ லூசு. தளபதி, நீ தளபதி அல்ல, தமிழ்நாட்டின் தலைவலி, தலை விதி. யாரா தளபதி? எதுக்குடா தளபதி? நீ வேலுநாச்சியார் படைக்கு தளபதியா? மருதுபாண்டி படைக்கு தளபதியா? இல்லை அலமுத்துக்கோன் படைக்கு தளபதியா? நீ எதுக்குடா தளபதி? எந்த படைக்கு தளபதி சொல்லு. ஒருவேளை கிழக்குல தோத்துட்டா பெரம்பூர்ல ஜெயிச்சிடலாம், பெரம்பூர்லயும் தோத்துட்டா கிழக்குல ஜெயிச்சிடலாம். ஒண்ணே ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையாவது ஒண்ணு ஆட்டு. திருச்சி கிழக்கு தளபதி கோட்டையா? டேய், திருச்சி கிழக்கு தளபதி கோட்டை இல்ல, இது மருதுபாண்டியனுடைய கோட்டை. அப்படி என்ன நீங்க இழந்துட்டீங்க? என்ன வலிய தாங்கிட்டீங்க? எந்த பிரச்சனைக்கியா நீங்க பேசிருக்கீங்க? திருப்பரங்குன்றம் பிரச்சனையா? அப்பா ஸ்டாலின் 2000, சித்தப்பா எடப்பாடி 2000, விஜய்னா 2500. சூப்பர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பனீர் 65. இது மட்டும்தான் பனீர்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். இன்றைக்கு கருணாநிதியின் காவல்துறை அந்த சோழட்டியை கிழித்தது. ஒரு நாள் தமிழ் தேசிய காவல்துறை பிரபாகரன் படத்துக்கு சல்யூட் அடிக்கிற காலத்தை உருவாக்குன்னு சொன்னாரு. நடந்துகிட்டு இருக்கு. அப்படி அப்படி என்ன நீங்க இழந்துட்டீங்க? என்ன வலிய தாங்கிட்டீங்க? எந்த பிரச்சனைக்கியா நீங்க பேசிருக்கீங்க? திருப்பரங்குன்றம் பிரச்சனையா? கவின் ஆணவ படுகொலையா? மேல்பாதி சிக்கலா? வேங்க வயலா? ஆனா நான் முதலமைச்சர் வேட்பாளர், எனக்கு ஓட்டு போட்டுருங்க. எதுக்கு போடணும்? உங்களுடைய கொள்கை என்ன? அப்பா ஸ்டாலின் 2000, சித்தப்பா எடப்பாடி 2000, விஜய்னா 2500. சூப்பர். திமுக அதிமுகவுக்கு நான் மாற்று. என்ன மாற்று? திமுக இலவசமா கொடுக்குது, நான் கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமா கொடுப்பது சீமான் சொல்றாரு. அது மாற்று, அது மாற்று. திமுக 2000 கொடுக்கும், நான் 2500 கொடுப்பேன். 2500 கொடுப்பிய? எப்படி கொடுப்பிய? தமிழ்நாட்டின் கடன் 10,50,000 கோடி. 2,500 ரூபாய் விஜய் அவர்கள் கொடுப்பதாக சொல்ற 2,500 ரூபாய் படி ஒரு மாசத்திற்கு 7,500 கோடி. 7,500 கோடி என்றால் வருஷத்துக்கு 90,000 கோடி. வருஷத்துக்கு 90,000 கோடி என்றால் ஆண்டுக்கு 4,50,000 கோடி. இந்த 4,50,000 கோடியை எந்த இடத்திலிருந்து எடுப்பீர்கள்? டாஸ்மாக்ல இருந்தா, லாட்டரி சீட்ல இருந்தா, இல்ல பிளாக் டிக்கெட்ல இருந்தா? எங்கிருந்து எடுப்பீங்க? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. வீட்டுக்கு ஒருவனுக்கு அரசு வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேர வேலை, ஆண் காவலருக்கு 8 மணி நேர வேலை. இந்தியாவிலே காவல்துறைக்கு என்று தனி சங்கம் உருவாக்கப்படும். காவல்துறைக்கு என்று காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே மருத்துவமனை, காவல்துறை குடியிருப்புக்குள்ளே பள்ளிக்கூடம், காவல்துறை குடியிருப்புக்குள்ளே கல்லூரி என்று. காவல்துறை என்பது குற்றவாளியை பிடிப்பதல்ல, குற்றமே நடக்காத சமூகத்தை உருவாக்குவது காவல்துறையின் வேலை. இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. அப்படிதான் இருக்கா? ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை அனைவருக்கும் இலவசம். இடைநிற்றலுக்கு 15,000 ரூபாய் கொடுக்கிற தலைவன் அல்ல, இடைநிற்றலே இல்லாமல் ஆக்குவன் தான் சிறந்த தலைவன். நான் கேட்கிறேன், கல்வி கடன் தரேன், கல்வி கடன் தரேன். கல்விதான் இலவசமாச்சு, அப்புறதுக்கு கடன்? இது யார்ட்டையாவது கேள்விக்கு பதில் இருக்கா? கல்வி இலவசம், அப்புறம் எதுக்கியா கடன்? கல்வி கடன் தரமாட்டோம், கல்விக்கு கடன் வாங்காத நிலையை உருவாக்குவோம். அது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. அப்படி பக்காமாசு சொல்லுவாரா? எவனோ ஒருத்தன் எனக்கு போட்டுந்தான், திருச்சியில நீ வந்து தேனியில பேசலாம், சென்னையில பேசலாம், ஆனா திருச்சி கிழக்கு தளபதியின் கோட்டை, அந்த கோட்டைக்குள்ள நீங்க பேச முடியாது. திருச்சி கிழக்கு தளபதி கோட்டையா? டேய், திருச்சி கிழக்கு தளபதி கோட்டை இல்ல, இது மருதுபாண்டியனுடைய கோட்டை. மருதுபாண்டி கோட்டைக்கு முன்னாடி தமிழில் மெய்யெழுத்தி பாடிய எங்கள் பாட்டன் பெரும்படுக முத்தரையுடைய கோட்டை இந்த கோட்டை. யாரா தளபதி? எதுக்குடா தளபதி? நீ வேலுநாச்சியார் படைக்கு தளபதியா? மருதுபாண்டி படைக்கு தளபதியா? இல்லை அலமுத்துக்கோன் படைக்கு தளபதியா? இல்ல சுந்தரலிங்கார் படைக்கு தளபதியா? நீ எதுக்குடா தளபதி? எந்த படைக்கு தளபதி சொல்லு. தளபதி, நீ தளபதி அல்ல, தமிழ்நாட்டின் தலைவலி, தலை விதி. தளபதியா? புசியானது வேணா தளபதியா இருப்பாரு. ஒரு தளபதியா? தளபதி என்றால் யார் தளபதி? யார் தளபதி? யார் தளபதி? 24 நாடுகள் எதிர்த்து சண்டையிட்ட பொழுதும் எந்த நாட்டோடு மண்டியிடாமல்
மிகப்பெரிய இந்தியா இலங்கைக்கு உதவி செய்த போதும் அந்த படையை ஓட ஓட விரட்டி அடிச்ச எங்கள் தலைவன் படையில் இருந்த பால்ராஜ் தளபதி, பொட்டம்மான் தளபதி, சுரசை தளபதி, அங்கேற்கண்ணி தளபதி, எங்கள் தலைவன் உலகத்தின் 24 நாடுகளுக்கு தனி நாட்டை கட்டமைத்த தரைப்படை, கடற்படை, வான்படை என்று உலகத்திலே மனிதநேய படையா கட்டிய கரும்புலி படையை கட்டமைத்த எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் கூட தன் பேருக்கு பின்னால் தளபதினு போடல. 4 படம் நடிக்கிறதுங்க, 4 பஞ்ச் டைலாக். ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். பைத்தியம் தான் கேட்காது. இப்போ நல்லவனா இருந்தா இப்ப நான் ஒரு முடிவு எடுத்துறேன். இப்போ ஒரு அதிகாரியோ இல்ல எங்க அம்மா அப்பாவோ இல்ல ஒரு வெல்விஷரோ யாரோ ஒரு பெரிய மனுஷன் வந்து, துறை நீங்க இப்படி பண்றது தப்பு துறை, நீங்க மாத்திக்கணும், ஐயா நல்ல தப்பா செஞ்சுட்டீங்கயா நான் மாத்திக்கிறேன்யா அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நம்ம ஒண்ணு பேசிடுறோம், ஒண்ணு பேசணும், இல்ல நீங்க இப்படி பேசிக்க கூடாதுங்க, அது தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிமாண்ணா, லூசு லூசு சீரழிஞ்சு போயிருவ லூசு அப்படிமாங்க. திருந்து இல்லைன்னா திருத்தப்படுவாய். இப்படி பஞ்சு பேசணும்னே இவனுக்கு கூஸ்பம்ஸ். தளபதி 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கைய உன் மேல வை. கில்லி படத்துல 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற உன் மேல வைன்னு சொன்ன அந்த விஜய் தான் 2 தொகுதியில போட்டி போடுறாரு. 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கைய ஏன் உங்க மேல வைக்கல? ஏன் 2 தொகுதியில போட்டி? பாயம். ஒருவேளை கிழக்குல தோத்துட்டா பெரம்பூர்ல ஜெயிச்சிடலாம், பெரம்பூர்லயும் தோத்துட்டா கிழக்குல ஜெயிச்சிடலாம். ஒண்ணு ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையாவது ஒண்ணு ஆட்டு. வாலி படத்துல நம்ம தலை சொல்ல டொக் டொக், அது மாதிரி ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, பெரம்பூர் நில்லு, இல்ல இங்க நில்லு. திருச்சி பெரம்பூர்ல 51 வயசு வேட்புமனு தாக்கல்ல, இங்க 52 வயசு. ஏப்பா ஒரு நாள்ல உனக்கு 1 வயசா கூடிச்சாப்பா? ஒரு வேட்புமனு தாக்கலையே ஒழுங்கா திருத்தமா பண்ண முடியாத நீ நாட்டை திருத்திருவன்னு சொல்லுது. வேடிக்கையே இல்லையா? பக்கா மாசு, முட்டை கோசு, பொடி மாசு. ஒரு வேட்புமனு தாக்கலையே ஒழுங்கா பண்ண முடியல பிரதர். ப்ரோ வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. வேட்புமனு தாக்கல்ல, பெரம்பூர் வேட்புமனு தாக்கல்ல வழக்கே இல்ல. திருச்சி கிழக்குல வழக்கு இருக்கு. ஏன்னா வரும்போதே 3 கொலையை பண்ணிட்டு வந்தியா? இல்ல திருச்சி கிழக்குல இருக்கிற பாலக்கரை நம்ம மார்க்கெட் போலீஸ் 3 வழக்க போட்டு விட்டுருச்சா? எனக்கு ஒன்றும் புரியலையே. பெரம்பூர்ல 1ஆம் தேதி அபிடவிட்டுங்க, 30ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இல்ல. இங்க 2ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இருக்கு. 2 நாள்ல என்ன நடந்துச்சு? என்ன அக்யூஸ் பண்ண? போக்சோ கேஸ் அது வாங்கிட்டியா? நீ அந்த மாதிரி ஆளுதானப்பா? இல்ல கஞ்சா கிஞ்சா கடத்தி வித்திட்டியா? இல்ல மெத்துக்கித்து போட்டு வித்தியா? என்ன பண்ண? வழக்கு 3 வழக்கு காட்டிருக்காப்ல. அந்த வழக்கு அங்க காட்டலனே பெரம்பூர் வேட்புமனு தாக்கல். அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் இருக்கார்ல ஆர்ஓ, அவரு அப்படி துப்பிட்டாரு. திருப்பி வா, இப்ப திருப்பி போறாப்ல. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 23 வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கும் திரும்பி போறதுக்கும் சரியா இருக்கும் நேரம். ஒரு நாளைக்கு 8 கூட்டம், 2 பத்திரிகையாளர் சந்திப்பு, சோர்வே இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க சுழண்டு கொண்டிருக்கிறான் எங்க அண்ணன் சீமான். திருச்சியில் அங்க வேட்புமனு தாக்கல் பண்ணாப்ல, ஃபுல் டே ரெஸ்ட், டயர்ட் ஆயிடுச்சு, பாடி டயர்டு. சோ நேரா நெக்ஸ்ட் டே நம்ம 2 டேஸ் லீவு, 2ஆம் தேதி இங்க வேட்புமனு தாக்கல், 15 மினிட்ஸ் அங்க பேசினாப்ல, ஃபுல் ரெஸ்ட். 6 மணிக்கு மேல ஆட்டம் ஓடாது. வடிவேல் சொல்றாரு 6 மணிக்கு மேல ஆட்டம் ஓடாது, அது ஓடாது. இப்ப இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு போய் 15 நிமிஷம் அங்க போயிட்டு பாண்டிச்சேரியில பேப்பர் கூட பாண்டிச்சேரியில பேசுறாப்ல ஒரு தலைவங்க, ஒரு கட்சியின் தலைவன், தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் ஜெயிக்க போறேன், நாட்டை ஆள போறேன்னு சொல்ற மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் பாண்டிச்சேரியில போய், பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல என்ன பிரச்சனைனா, பாண்டிச்சேரியில இந்த மாநிலத்துக்கு மாநில உரிமை கேட்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து ஏற்கனவே இருந்த ஒரு அரசு சரியில்லை, இப்ப இருக்கிற அரசும் சரியில்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியை பொறுத்தளவுல இன்னொரு கட்சி கூட்டணி வச்சிருக்கு, அந்த கட்சி கூட்டணிக்கு இந்த கட்சி போறது இல்ல, இந்த கட்சி கூட்டணிக்கு அந்த கட்சி போறது இல்ல. பாண்டிச்சேரியில நம்ம மட்டும் தான் தனிச்சு நிக்கிறோம். வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா, உன்னிலவில் என்னிலவே சொர்க்கம் தான் அம்மா, சின்ன மூக்கொத்திப்பு வரும் அப்படின்னு பாடிட்டு இருக்காப்ல. கடைசி நம்பிக்கை, இறுதி நம்பிக்கை மக்களை தேடி வருது, எரிச்சி அணைச்சி ஒரு உமா கொடுத்துட்டு ஓடிரு.
இது வரைக்கும் படத்துல நிறைய பாட்டு பாடிருக்காப்ல. தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போறட்டா, நான் தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டான்னு பாடுவாப்ல. இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்போர் உங்கள் விஜய்னு போடுவாங்க. நல்லா பாடுறாப்லையே அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த மரக்கணில் நின்று பாடுறாப்ல. பாடும்போது இறுதி நம்பிக்கை மக்களை தேடி வருது, இவ்வளவுதானப்பா நீ. அது ரெக்கார்டிங் ரூமுக்குள்ள உட்காந்து 10 டேக்கு 15 டேக்கு வாங்கி பாடிடலாம். படத்துல கேமராக்கு முன்னாடி 10 டேக்கு வாங்கி நடிச்சிடலாம். சண்டு மாட்டு கட்டின கயிறுல 10 டேக் அடிச்சு பல்ட்டி அடிச்சு பண்ணிடலாம். இது அரசியல். உள்ளத்திலிருந்து பேசணும், உண்மையா பேசணும், உறக்க பேசணும், உண்மையாக பேசணும், இறைவனை பேசணும். அப்படி பேசுவீங்களா? மக்கள் மொழியில மக்களுக்காக இந்திய அரசியலா, உலக அரசியலா, திராவிட அரசியலா, தமிழ் அரசியலா, காடு வளமா, கனிம வளமா, நீர் வளமா, நிலவளமா, காவிரியா, முல்லை பெரியாரா, பாலாட்டு பிரச்சனை எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். போட்டி யாருக்கு போட்டி? நீ எங்களுக்கு போட்டியில என்டர்டைன்மெண்ட். ஏன் இப்படி பேசுறோம்? எங்க ஆளுக்கு அப்புறம் சிரிச்சாங்கல்ல, சிரிக்கிறதுக்காக பேசியிருக்கோம். அது ஒரு காமெடி பீஸ். இந்த தேர்தலுக்கு அப்புறம் விஜயும் இருக்க மாட்டாரு, தாவேகா கட்சியும் இருக்காது. நீ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஜனநாயகன் பார்ட் 2, லியோ பார்ட் 2, அப்புறம் என்னப்பா அந்த சுறா பார்ட் 2 கண்டிப்பா வரும். அதுல தளபதி ரசிகர்கள், அணில் குஞ்சுகள் கவலைப்படாதீங்க, உங்க அண்ணன் நடிக்க வருவாரு, கவலைப்படாம இருங்க. அதனால இந்த ஆக்டருக்கு ஓட்டு போட்டு ஓட்ட வேஸ்ட் ஆக்காம டாக்டருக்கு ஓட்டு போட்டு கிழக்கு தொகுதியை வெல்ல வையுங்கள். கிழக்கு தொகுதியின் மகன் அவர் வர்றவர் இல்ல, அவர் ஒன்னும் சேட்டல்பேட்ல இங்கேதான் இருக்காப்ல ஆளு. இந்த மண்ணின் மகன், இந்த மக்களுக்காக நிற்கக்கூடிய, உண்மையான மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய தமிழ் தேசிய இனத்தினுடைய மகனாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு உழைக்கும் மக்களின் சின்னமா இருக்கக்கூடிய ஒரு விவசாயி சேத்துல கை வச்சாதான், சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அப்படி உயர்ந்த சின்னமா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சிருக்குது யாருக்கு என்ன சின்னத்தை கொடுக்கணும். விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான், உசுர கொடுத்தாது சீமான் தம்பிகள் காப்பாத்தணும். விவசாயி சின்னம் விசில் அடிச்சான் குஞ்சுகளுக்கு. அதனால அந்த மடக்குகளை பத்தி நம்ம கவலைப்படாம அவர்களை ஊதி தள்ளிவிட்டு நாம் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் ஒரு நடிக வந்தா, நாடாள வந்தா, திருச்சி கிழக்கிலே வாழ்கிற மாநில தமிழர்கள் அந்த நடிகரை ஓட ஓட விரட்டினார்கள் என்கிற வரலாற்றை பதிவு செய்ய அன்பிற்குரிய கிழக்கு தொகுதியில் வாழ்கிற உறவுகளை டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.